உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நகை என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான பணம் உங்ககிட்ட வந்து சேர்ந்துரும். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செஞ்சிடறேன். வேலை எல்லாம் சரி, பக்காவா ஓகே, இருக்கும். நான் கிளம்புறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க இங்க இருந்து போங்க. சரிங்க மேடம். ஐயோ, நகையை பார்த்ததும் கம்பி நீட்டிட்டாங்களா? ஐயோ, மொத்தம் 300 பவுன் ஆச்சே. என்ன ஆனாலும் சரி, நகையை மட்டும் விட்டுறவே கூடாது. இடுடா. ச்சே. ஐயோ. சொல்லுங்க. கஸ்தூரி எங்க இருக்க? அங்கதான் வந்துட்டு இருக்கேன். என்னாச்சு? ஏன் பதட்டமா பேசுறீங்க? கஸ்தூரி, மண்டபத்துல சந்தேகப்படுற மாதிரி ஆளுங்களை நான் இப்ப பார்த்தேன். அவங்க லாக்கர் இருந்த ரூம் வழியா தான் இப்ப வெளியே போனாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நீ உடனே கிளம்பி நகை இருக்கிற ரூம்க்கு வந்துரு. நானும் அம்மாவும் இப்ப அங்க வந்துடுறோம். இதோ உடனே வரேங்க. ஐயோ, ஏய், என்ன இது? கதவெல்லாம் திறந்திருக்கு. கஸ்தூரி, நீ பூட்டிட்டு தான் நம்ம போன. ஆமாங்க, நான் பூட்டி லாக் பண்ணிட்டு தான் வந்தேன். யார் திறந்தாங்கன்னு தெரியலையே. சொல்லுங்க மேடம். ஏ ஃப்ராடு, உனக்கு எவ்வளவு நேரமாடா கால் பண்றது? ஏன்டா போன் எடுக்காம இருந்த நீ? மேடம், அந்தால எங்ககிட்ட கேட்ட கேள்வியில நாங்க ஒரு நிமிஷம் கெதி கலங்கி போயிட்டோம் மேடம். டேய், நீங்க என்ன பயந்தாங்கோலியாடா? உங்ககிட்ட வேலையை கொடுத்தேன் பாரு. என்ன சொல்லணும்? சரி, எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து நகையை கலெக்ட் பண்ணிக்கிறேன். நகை வாங்கணும்னா நீங்க கடைக்கு தான் போகணும். என்னது? கடைக்கா? ஆமா மேடம், அந்த லாக்கர்ல நகை இல்ல, நகை வைக்கிற வெறும் அட்டைப்பெட்டி தான் இருந்துச்சு. டேய் ஃப்ராடுங்களா, டபுள் கேம் ஆட பாக்குறீங்களா? என்கிட்டயே நகையை எடுத்துட்டு என்கிட்ட இல்லங்கிறீங்களா இப்போ? மேடம், என்ன குறை சொல்லுங்க, என் தொழில மட்டும் ஒரு வார்த்தை கூட தப்பா பேசிடாதீங்க. அந்த லாக்கர்ல உண்மையிலே நகை இல்ல மேடம். டேய், நகையை அந்த பொம்பளை எடுத்துட்டு போனதை நாம தானே பார்த்தோம். அப்படி இருக்கும்போது லாக்கர்ல இல்லாம எங்கடா போகும்? ஒழுங்கா உண்மையை சொல்ல போறியா இல்லையா இப்போ? மேடம், ட்விஸ்ட் வச்சுட்டா மேடம். அந்த பொம்பளை லாக்கர்ல நகை இல்லாம போனதும் என் கண்ணே என்னால் நம்ப முடியல மேடம். நீங்க வேணா விசாரணை பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு உண்மை புரியும். நீங்க வேணா விசாரிச்சுட்டு கூப்பிடுங்க, நான் அப்ப பேசுறேன். ஏய், ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.